அண்மை காலமாக கிரிக்கெட் தொடர்பாக பல பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வச்சிட்டு வராரு ஹர்பஜன் சிங். குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை அவர் தொடர்ச்சியாக முன்வச்சிட்டு வராரு. அதில் இப்போ புதுசாக ஆட் ஆன் ஆகிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் பற்றி அவர் சொன்ன ஒரு தகவல் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த சீசனில் முதல் அணியாக பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை இழந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, சேப்பாக்கம் மைதானத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தொடர்ச்சியாக 5 தோல்விகளை அவங்க சந்திச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ 10வது இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட டீமில் இருக்கிற முக்கிய வீரர்கள் எல்லாரையுமே ரொட்டேஷன் முறைப்படி ஆட வச்சு ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனாலும் பிளேயிங் 11 செட் பண்ணுறது அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இப்போ வரைக்குமே ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பேட்டிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இன்னொரு பக்கம் பவுலிங்கில் சொதப்பிடுறாங்க. இது ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னா ஃபீல்டிங்கில் கோட்டை விடுறாங்க. தோனியோட கேப்டன்சி எந்த அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட பலமாக இருந்ததோ, இப்போ தோனியே என்ன பண்ணணும்னு நினச்சாலுமே அதை பண்ணக்கூடிய நிலைமையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட வீரர்கள் இல்லை. இதை அவருமே கிட்டத்தட்ட ஒத்துக்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை நிறைய இடங்கள்ல கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல 10 கோடி ரூபாய் கொடுத்து அஸ்வினை வாங்கிட்டு அவரை ஏன் பெஞ்ச் பண்ணியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற கேள்வியை தான் ஹர்பஜன் சிங் எழுப்பியிருக்காங்க. ஏன்னா அஸ்வினோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, அதனால தானே அவரை பெஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு ஈஸியாக இதற்கான பதிலை சொன்னாலுமே அதற்கும் ஹர்பஜன் சிங் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அப்போ தீபக் ஹூடாக்கு மட்டும் ஏன் தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்குறீங்க, அவர் மட்டும் நல்லா விளையாடுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அஸ்வினுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகத்திற்கும் ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு, அதனால தான் அவரை டீமில் எடுக்காமல் இருக்காங்க பிளேயிங் 11ல் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அண்மை காலமாக சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றி நிறைய சொல்கிறதா நம்ம கேள்விப்படலாம். உதாரணத்துக்கு அண்மையில் முரளி விஜய் ஒரு போட்டியில் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த போட்டியில் விளையாடுறாங்க. அப்போது இந்த ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் இப்படி மாற்றி வைக்கலாம்ல, யாராவது போய் சொல்லுங்களேன் அப்படின்னு யதார்த்தமாக ஒரு கோ கமெண்டேட்டர் சொல்லும் போது முரளி விஜய் ஏற்கனவே நான் ஒரு தடவை இப்படி சொன்னனால தான் என்னை 2 மேட்ச்சில் பெஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதை பற்றி அவர்கிட்ட கேள்வி முன்வைக்கப்படும் போது இல்லை இந்த பேச்சை இதோட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து அப்படியே நைஸாக கலண்டு போயிட்டாரு. ஸோ நிஜமாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இல்லை அணி நிர்வாகத்துக்கு எதிராக பேசினாலோ இந்த மாதிரி பெஞ்ச் பண்ணப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு. இதற்கு அடித்தளம் அப்படிங்கிறது முரளி விஜய் அன்னைக்கு சொன்ன விஷயமா இருந்தாலும் இதற்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக இப்போ ஹர்பஜன் சிங் வச்சிருக்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகத்தின் மீதான நிறைய சந்தேகங்களை எழுப்பும் விதமாக இருக்குது.